பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 1000 கோடி ரூபாய் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த சொத்து உனக்கு வந்தாலும் உனக்கு தேவை ஆத்மா தான், பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி உமக்கு கிடைக்கலேனால் என்ன பலன்? நம்ம எல்லாம் அதை தவிர பாக்கி எல்லாம் கேட்போம். அது மட்டும்தான் நமக்கு தேவையானது. இப்போ பெண்டெகோஸ்தே நாள் இப்போ பரிசுத்த ஆவியை கேட்போம், அதை தியானிப்போம். இப்போ பரிசுத்த ஆவினா என்ன? பரிசுத்த ஆவி எப்போது கிடைத்தது? எல்லாருக்கும் எப்போ கிடைத்தது? பெண்டெகோஸ்தே நாள். அப்போ அதுக்கு முன்னாடி பரிசுத்தாவி இல்லையா? இந்த உலகத்தில் பரிசுத்தாவி எப்போ இருந்தது? அப்போது அப்புறம் இதுக்கு பெண்டெகோஸ்தே அன்னைக்கு பரிசுத்தாவி வரணும்? ஏற்கனவே இருந்தது எல்லா ஆவி. அதையே நீங்கள் ஷேர் பண்ணிக்கிடுங்கன்னு கடவுள் சொல்லலாம்ல, இல்லையா? ஆவி இந்த உலகத்தில் இருந்தது. இது நல்லா கவனிச்சு கேளுங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு சந்தேகம் அங்கே இருந்துச்சுன்னா மொத்த மெசேஜ் உங்களுக்கு புரியாது, தெரியாது. அந்த சந்தேகம்தான் பெருசாக இருந்துகிட்டு இருக்கும். இப்போ ஆவி ஆல்ரெடி இங்கே இருந்தது. உலகம் உருவாகும் காலத்தில் கடவுள் உலகத்தை உருவாக்கும் போதே பரிசுத்தாவி அசைந்தாடி கொண்டு இருந்தது. எங்கே? நீர் மீது அசைந்தாடி கொண்டு இருந்தது பரிசுத்தாவி, இல்லையா? அப்போ ஏற்கனவே அந்த அதுவும் இல்லாமல் ஆவி எல்லாரிடவும் இருந்தது. அது சாம்சன் மீது இருந்தது, சவுல் மீது இருந்தது, அநேகம் பேர் மீது, கிடியோன் மீது, அதே போல் தாவீது மீது இருந்தது, சாமுவேல் மீது இருந்தது, இறைவாக்கினர் எல்லார் மீதும் ஆவி இருந்ததா இல்லையா? அப்புறம் இதுக்கு பெண்டெகோஸ்தே அன்னைக்கு ஆவி உங்கள் மீது வரும். ஆவி நீங்கள் காத்திரியுங்கள், நான் ஒரு துணையாளரை அனுப்புவேன், நான் ஆவியை, பரிசுத்த ஆவியை அனுப்புவேன். இதை யோசிச்சிருக்கீங்களா எப்பொழுது? ஆவி ஏற்கனவே இங்கே இருந்தது. அப்புறம் இதுக்கு பெண்டெகோஸ்தே அன்னைக்கு வேண்டியது என்ன? கடவுள் இந்த உலகில் நமக்கு கொடுத்த, பிதா நமக்கு கொடுத்த பெரிய ஒரு பரிசு, 2 பரிசு கொடுத்துருக்கார். ஒன்று இயேசு கிறிஸ்து, 2வது பரிசுத்த ஆவி, தூய ஆவி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இந்த தூய ஆவி எல்லாரும் சொல்லுவாங்க நமக்கு பரிசுத்த ஆவி கிடைத்தது பெந்தெகோஸ்தே அன்னைக்கு வந்துச்சுன்னு. அப்படின்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி தூய ஆவி இல்லையா? இருந்தது. பெண்டெகோஸ்தேக்கு முன்னாடி முதல் இதை புதிய ஏற்பாட்டில் முதல் ஆவி கிடைத்ததா இருக்குது, மாதாவுக்கு கிடைத்தது. பிரைஸ் தி லார்ட். மாதாவுக்கு தானே கிடைத்தது. புதிய ஏற்பாட்டில் முதலில் ஆவியோட அபிஷேகம் கிடைத்தது மாதாவுக்குத்தான். பிரைஸ் தி லார்ட். 2வது கிடைத்ததா இருக்குது எலிசபெத்துக்கும் ஸ்நாபக அருளப்பருக்கும் கிடைத்ததா இல்லையா? அது முன்னாடி யாருக்கு இருந்தது? கடவுளின் வல்லமையில் இருந்தவர். அவங்க எல்லாம் ஆவி இல்லை, வல்லமையில் இருந்தவர், சிமையோனும் அண்ணாவும். பிரைஸ் தி லார்ட். ஆவி கிடைத்தது மாதாவுக்கு. அப்போது பெந்தெகோஸ்தேக்கு முன்னாடியே ஆவி இருந்தது. தாவீதுக்கு இருந்தது, சவுலுக்கு இருந்தது, சாம்சனுக்கு இருந்தது, சோலமனுக்கு இருந்தது. இவங்கெல்லாம் ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள். அப்போது என்ன வித்தியாசம்? பழைய ஏற்பாட்டு ஆவிக்கும் புதிய ஏற்பாட்டு பெண்டெகோஸ்தே உள்ள ஆவிக்கும் என்ன வித்தியாசம்? பரிசுத்த ஆவிக்கு என்ன வித்தியாசம்? அது தெரியணும் இல்லையா? சும்மா நம்ம அறகுறையாக தெரிஞ்சு யூஸ் இருக்கா? அப்போ என்ன வித்தியாசம்? அதில் வித்தியாசம், பிரைஸ் தி லார்ட். முதல் வித்தியாசம், பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவின்னு அழைக்கப்படலை. இப்போ பழைய ஏற்பாட்டில் நீங்கள் காணும்போது அது பரிசுத்த ஆவின்னு அழைக்கப்படலை, கடவுளின் ஆத்மா, கடவுளின் ஆவி. முதல் வித்தியாசம். 2வது, அது எல்லாருக்கும் கொடுக்கப்படவில்லை. ஒரு 150 பேர் மேக்ஸிமம் ஒரு 100லிருந்து 150 பேருக்கு மட்டும்தான் அந்த ஆவி அனுப்பப்பட்டது. அது கடவுளின் சில வேலைக்காக அனுப்பப்படும். கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கொஞ்சம் காலத்துக்கு அனுப்பப்பட்டு திருப்பி எடுக்கப்படும் அந்த ஆவி. அது எப்படி கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றி அதை திருப்பி எடுக்கப்படும். கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் அந்த ஆவி உன்மேல் ஆவி வரும். அதான் அந்த ஆவி எப்போது அனுப்பப்படுவது? மேலில் தான் அனுப்பப்படும். அபிஷேகம். தண்ணீர் மீது ஆவி அசைவாது, மீது ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. மாதாவிடம் பெந்தெகோஸ்தேக்கு முன்னாடி கடவுளின் தூதர் சொன்னது, உன்மீது பரிசுத்த ஆவி வரும்போது இதெல்லாம் நிறைவேறும், உன்மீது. பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டில் ஆவி வந்தது, ஆவி கொஞ்ச நாளில் எடுக்கப்பட்ட போது அவங்கெல்லாம் பாவத்தில் மரித்தார்கள். சாம்சனாக இருக்கட்டும், சோலமனாக இருக்கட்டும், தாவீதும் பாவத்தை செய்தார். அந்த எப்போ வேணாலும் ஆவி எடுக்கப்படும். அதுதான் தாவீது சங்கீர்த்தனம் 51:11 சொன்னால், இந்த ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதே. கடவுள் நமக்கு வாக்கு தத்துவத்தை கொடுத்த ஆவி. யோவான் 14:15 வாசியுங்கள். நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைப்பிடிப்பீர்கள்.
உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு. உங்களோடு எப்போதும் இருக்கும்படி, எப்போதும் அந்த ஆவி எடுக்கப்படாது. அதுதான் நம்ம அப்பா ஆரை விட, சோலமனை விடையும் சவுலை விடையும் தாவீதை விடையும் மேன்மை உள்ளவர்கள். நம்ம ஆவி எடுக்கப்படாது, எப்போதும் நம்மளோடு இருக்கும். அது நமக்குள் இருக்கும். அந்த ஆவிக்கு பேர் பரிசுத்த ஆவி. பரிசுத்தம், கடவுளின் ஆத்மா ஆவி போய் இது பரிசுத்தமான ஆவி. நம்மளை எப்போதும் கடவுள் பக்கத்தில் வைக்கிற. கடவுள் பரிசுத்தமாய் இருக்கிறதுனால், பரிசுத்த நிலையில் நம்ம இல்லைனால் கடவுள் பக்கத்தில் இருக்க முடியாது. நம்ம எப்போதும் கடவுள் பக்கத்தில் இருப்பதுக்காக, அருகில் இருப்பதுக்காக, கூட இருப்பதுக்காக தான் நமக்கு இந்த பரிசுத்த ஆவியை கொடுக்கப்பட்டது. பரிசுத்த ஆவி நம்மளோடு இருக்கும்போது நம்மளும் பரிசுத்தமாய் இருப்போம். பிரைஸ் தி லார்ட்.